அக்கா பாரதி இந்தாங்க நீங்க கொடுத்த 250 ரூபா. சரிம்மா. இந்த பிச்சை காசை நீங்களே வச்சுக்கோங்க. மறுபடியும் என்னையா பேசிட்டு இருக்க? எனக்கு 300 ரூபா தான் வேணும். யோ என்னையா என்ன உன்னோட பிரச்சனை? இல்ல வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இல்ல கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க உள்ள போங்க, நாங்க பின்னாடி வரோம். ஓகே சரி வா பாரு. யோ 300 ரூபா கொடுத்து அனுப்ப போறீங்களா இல்லையா? கொடுங்க முதல்ல. ஓடி. ஏய் பாரதி வாங்க மாப்ள. நர்மதா ஹாப்பி பர்த்டே. என்னம்மா சம்மந்தில வரலையா? பின்னாடி வராங்கம்மா. நர்மதா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you so much மாமா. ஏன் பிரியா, ஒரு விசேஷத்துக்கு வர ஒரு நகை நட்டு கூடவா போட்டுட்டு வரக்கூடாது? இப்படியா முழுக்குன்னு வருவ? அது நகையெல்லாம் லாக்கர்ல இருக்கு. இப்போ பேங்க்ல கரன்சி பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, ஒரே கூட்டம், அதான் போட்டுட்டு வரல. இல்லங்க, நகையெல்லாம் லாக்கர்ல தானே இருக்கு. லாக்கரா? அப்படின்னா? அப்படின்னா பேங்க்ல இருக்கிற லாக்கர் சொன்ன. ஓ நம்ம வீட்டு பீரோலே லாக்கர் இல்ல. நீ போய் பேங்க்ல லாக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் என்ன சொன்னாலும் பல்ல காட்டிட்டு இருங்க. பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. என்னமோ போ. என் 2 அக்காவும் சந்தோஷமா இருக்காங்க. இதுதான் என் வாழ்க்கையிலேயே the happiest birthday. அண்ணி, பாரதியோட மாமியார் வந்திருக்காங்க. ஓ அப்படியா? வந்துட்டாங்களா? வாங்க. கேரியா? வா பாரதி. பிரியா, இந்த புடவை 2000 ரூபாய் தானே? இல்லையே, இந்த புடவை 8000 ரூபாய். இல்லம்மா, நான் இதே புடவை தான் வாங்கினேன். 2000 ரூபாய் தான். உன்னை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க. ஏற்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. அம்மா, பாரதி அக்கா, ஏய், பிரியா அக்கா கூட்டு. பிரியா அக்கா, ஹாப்பி பர்த்டே. பாரதி அக்கா, இரு, அத்தைக்கு கொடுமா. அத்தை, நீங்க என் பிறந்த நாளை கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. நீங்க ஒரு தங்கமான பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளா அனுப்பியிருக்கீங்களே, அதுக்கு கைமாறா நான் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம்தான். அம்மா உன் கண் ஆபரேஷனை பெஸ்டா பண்றதுக்கு எங்க பண்ணலாம்னு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உனக்கு ஆபரேஷன் நடந்து பார்வை வந்துரும். அடுத்த பர்த்டே ஃபங்க்ஷனை நீ லைவா பார்க்க போற. என்ன ஓகேவா? அத்தை, தேங்க்ஸ் அத்தை. பிரியா, பாரதியோட கெஸ்ட் விஐபிங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க உட்கார்றதுக்கு தான் இந்த டைனிங் டேபிள். நீங்க 2 பேரும் தப்பா எடுத்துக்காம மேல போய் சாப்பிடுறீங்களா? தெரியுதா? இப்போ உங்களுக்கு பணம்னா என்னன்னு தெரியுதா? பணம்னா சந்தோஷம், பணம்னா மரியாதை, பணம்னா அந்தஸ்து, பணம்னா கௌரவம், பணம்னா பாதுகாப்பு. பணம் தான் உலகத்துல எல்லாம். பிரியா பிரியா மாப்ள, சாப்பிடாம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மகளுக்கு ஆடி கார்ல வர்ற மாதிரி சம்பாதிச்சாதான் ஆம்பளையா, இல்லனா பொம்பளையா. வீட்டுல உட்காந்து 10 பாத்திரம் தேய்க்க சொல்றா. ஐயோ, ஏய் பிரியா, மாப்ள கிட்ட இப்படியா நீ பேசுறது? ஏய் சும்மா இரு. எனக்கு இருக்கிற கடுப்புக்கு நான் அம்மா நல்லா பார்க்க மாட்டேன். கெட்ட கோவம் வர எனக்கு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கடி. இதே வீட்ல அடுத்த வருஷம் நர்மதாவுக்கு பிறந்த நாள்னு ஒண்ணு வரும். அன்னைக்கு நான் அங்க உட்கார்ந்திருப்பேன், நீ இங்க நிப்ப. ஏன் தெருவுல கூட நிப்ப. இது நடக்கல, நான் பிரியா இல்லையா. என்னங்க என்ன மச மச நின்னுட்டு இருக்கீங்க? வந்து தொலைங்க. ஏய் பிரியா, மாப்ள. சரி, சர்டிஃபிகேட் கொண்டு வந்திருக்கலாமா? கொண்டு வந்திருக்கேன் மாமா. இந்தாங்க மாமா. இதெல்லாம் சாதாரணமா செஞ்ச விஷயம். பாரதிக்கு தெரிஞ்சா பெரிய சிக்கலாயிடும். இதெல்லாம் நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு எதுவும் சொல்லிடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. சேச்சே, என்னம்மா நீ? இதெல்லாம் நான் இதுக்கு போய் சொல்ல போறேன். ஏண்டி பாரதி, என் கண்ணிலியா விரல விட்டு ஆட்டுற? உன் கையை வச்சு உன் கண்ணை குத்துறேன் பாரு. உன்கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். கொஞ்சம் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா. நீங்க 2 பேரும் தாம்பத்திய வாழ்க்கையில
சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லப்பா. நீ ஆம்பளையா இல்லையான்னு டெஸ்ட் எடுக்க எப்படா சம்மதிச்ச? அப்படி நிரூபிச்சு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் என்ன? இந்தா இத பாரு, புரியும். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆம்பளையா இல்லையான்னு தகுதி பரிசோதனை பண்ணிரு. நீ எப்படி அதுக்கு சம்மதிச்ச? ஐயோ அப்பா ப்ளீஸ், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. நான் எப்படி இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கெல்லாம் ஒத்துப்பேன்? உனக்கு தெரியாம உன்னை டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்காங்க இல்ல? ச்சே, அசிங்கமா இருக்குப்பா. ஏதோ நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கைன்றதுனால நான் குத்தி காட்டுறேன்னு மட்டும் நினைக்காத. தேடிக்கிட்ட வாழ்க்கையை தொலைச்சிடாத. அதுக்காக தான் சொல்றேன். போ, நீ போய் படுப்போ. எல்லாரும் எரியிற விளக்குல எண்ணெயை தான் ஊத்துவாங்க. ஆனா நான் கெரசினை ஊத்திருக்கேன். சும்மா பத்திக்கிட்டு தக தக தகன்னு எரியும். என்னது கையில? பிரதீப், சம்திங் இஸ் ராங். என்ன ஆச்சு உனக்கு? நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா என்னன்னு சொன்னாதானே கரெக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு உன்னை பார்க்கவே வெறுப்பா இருக்கு. வெளியே பெட் எடுத்துட்டு போய் 4 செவத்துக்குள்ள நடக்கிற சண்டைய ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட வேணாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல டீசெண்டா படுக்கிறதும் இல்ல டிஸ்டர்ப் பண்ணி பெருசாக்குறதும் ஓ இஷ்டம். குட் நைட். விக்ரம், நம்ம தேவி அக்காவோட சீட்டு பணத்தை பிரியா கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்களா? 15,000 ரூபாய். அதை வாங்க வந்திருக்காங்க. கொஞ்சம் நீ போய் வாங்கிட்டு வாப்பா. யாராவது உன்கிட்ட பணம் கொடுத்தாங்களா? அது இந்த அக்காவுக்கு கொடுக்க வேண்டிய பணம். போய் எடுத்துட்டு வா. ஓ, அது நம்ம வீட்டு பணம் இல்லையா? நம்ம வீட்டு பணம் இல்ல, போய் எடுத்துட்டு வா. ஓ, அந்த பணம் என்கிட்ட இல்லையே. நம்ம வீட்டு பணம் நினைச்சிட்டு போய் ஒரு வாஷிங் மெஷின், ஒரு ஃப்ரிட்ஜ் ரெண்டுத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு. ஏமா, என் வீட்டு பணத்தை நீ எதுக்கு எடுத்துட்டு போய் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ்னு வாங்கிட்டு வந்திருக்க? இது தப்பு இல்லையா? ஏய், யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசிக்கோ. என்கிட்ட பேசின அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஐயோ தேவிகா, கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியுமா? பாக்கியம்மா, என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு பணம் வந்தாகணும். இல்ல சந்தி சிரிச்சு போயிடும். புடிச்சு கூட்டு வந்திருக்கீங்க பாருங்க, கூறு கேட்டவள. போடி போடி. மரியாதையா இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள பணம் வந்தாகணும் சொல்லிட்டேன். இல்லன்னா மரியாதை கெட்டு போயிடும். ஏய் போடி. இன்னொருத்தர் வாங்கி வச்சா நீ முட்டாளும் புத்தி இல்லாதவனும் பட்டம் கட்டுவீங்க. ஏய், துப்பில்ல கிப்பில்லன்னு பேசுன அரைஞ்சு பல்ல கல்லிடு. டேய் விக்ரம், என்னடா இது பழக்கம்? பொம்பளை பிள்ளைய கை வாங்கிக்கிட்டு இப்ப என்ன? தேவி அக்காவுக்கு 15,000 பணம் கொடுக்கணும், அவ்வளவுதானே? கொடுத்துக்கலாம். முதல்ல நீங்க 2 பேரும் உள்ள போங்க. அம்மா, எவ்வளவு பணம் தாமா கொடுப்ப? இப்படிதான் அன்னைக்கு 10,000 எடுத்துட்டு போய் ஏசி வாங்கிட்டு வந்தா. அதை புரட்டுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதுக்குள்ள இந்த 15,000. அன்னைக்கு அப்படிதான் புது புடவை இருந்தாதான் நர்மதா பர்த்டேக்கு வருவேன்னு சொல்றான். அதுக்கு அன்னைக்கு போய் 2,000க்கு புடவை வாங்கிட்டு வந்தேன். 2,000க்கு தான் புடவை வாங்கிட்டு வந்தியா? 2,000க்கு புடவை வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட 8,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னு போய் சொல்லிருக்க. என்ன ஏமாத்தி இருக்கல்ல? பண பைத்தியம். பணம் பணம்னு ஆடுற அலையுற. இப்படி பைத்தியமா இருந்தா உன்னெல்லாம் இந்த மாதிரி தான் ஏமாத்துவாங்க. ஆமா, எனக்கு பைத்தியம் தான். எங்களை விட கொஞ்சம் வசதியா இருப்ப, அவ்வளவுதானே? ஏதோ பரம்பரையா தங்கத்திலே புரண்ட மாதிரி பேசிட்டு இருக்க. ஆனா என் குடும்பம் உங்க குடும்பத்தை காட்டில ரொம்ப கௌரவமான குடும்பம், 100 மடங்கு வசந்த குடும்பம். உங்க குடும்பம் மாதிரி பிச்சைக்கார குடும்பம் கிடையாது. ஏமா, நீ உள்ள போமா. உள்ள போ. போமா, சொல்றேன்ல. ஒரு கட்ட பொண்ணு கை நீட்டி அடிக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனடா? இத்தனை வருஷம் நானும் உங்க அம்மாவும் குடும்பம் நடத்திருக்கோமே. ஒரு தடவை அவளை கை நீட்டி அடிச்சிருப்ப கேள்ற. அவளை முட்டாள் தானே பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்பான். அப்பா, அவ நம்ம குடும்பத்தை பத்தி என்ன பேச்சு பேசுறா? கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? டேய், கோவத்துல 1-2 வார்த்தை தடிச்சு வரதாண்டா செய்யும். அதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டு இருக்க முடியாதுடா. சரி, நீ போய் அவளை சமாதானப்படுத்து. அவ பேசாம பொட்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட போறா. சாரி பிரியா.
என்ன கை நீட்டி அடிச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இப்ப சாரி கேக்குறியா? இதுக்குதான் என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? இப்படி அடிக்கிறதுக்காக தான் என் கூட வாழ ஆசைப்படுறேன்னு சொன்னீங்களா? அடுத்தவங்க பணத்தை எடுத்துட்டு போய் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துட்டா கை கட்டி நின்னு பதில் சொல்ல முடியாதுல்ல. எவ்வளவு நல்லவ மாதிரி பேசுற, ஆனா உனக்கு ஒரு யதார்த்தம் புரியலையே. இந்த ஒண்ணு இல்லாத வீட்ல என்னால எப்படி வாழ முடியும்? இந்த வீட்ல இருக்கிறதுக்கே உடம்பெல்லாம் கூசுது. அதுவும் இவ்வளவு ஏழையான வீட்ல வாழறோம்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு அவமானமா இருக்கு. இந்த வீட்ல எல்லா வசதியும் இருக்கணும். அப்படி இல்லன்னா என் தங்கச்சி பாரதி என்ன பார்த்து சிரிச்சிருவா. நீ இன்னும் நார்மல் ஆகலையா? ஏன் இன்னும் அதே மைண்ட் செட்ல இருக்க? சொல்லு பிரதீப். என்கிட்ட எதுவும் பேசாத. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. ஒரே ரூம்ல இருக்கும், அவ்வளவுதான். அதை தாண்டி உனக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் இல்ல, எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. புரியுதா? உனக்கு என் மேல காதல் இருக்கா இல்லையான்னு தெரியாம நான் உன்னை கட்டிட்டேன் பாரு. என்ன சொல்லணும்டே? ப்ளீஸ் பிரதீப், உனக்கு என் மேல கோபம் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா ஏன் எதுக்குன்னு தான் தெரியல. என்ன தேவையில்லாம தொந்தரவு பண்ணாத. உனக்கு எனக்கு ஒண்ணு இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பத்திரமா போயிட்டு வாமா. மாமா வாங்க, ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். என்னது? நம்ம பிரதீப்கிட்ட சொன்ன மேட்ருக்கு இந்நேரத்துக்கு இவளை கட் பண்ணி காலி பண்ணிருக்கணுமே. இவ கூல ஆபீஸ் கிளம்புறா. அந்த சரவண பாண்டிய மகன் இவ்வளோ மானம் கட்டவனா இருக்கானே. மாமா, அது இதுன்னு எதையாவது சொல்லி எங்களை பிரிக்கலான்னு பாக்குறீங்களா? விட மாட்டேன் மாமா. உங்க எண்ணம் எல்லாம் மண்ணோட மண்ணா போக போகுது. யாழினி, அம்மா போட்டிருக்கிற செயின், கவரிங் நகை உனக்கு தெரியும்ல? தெரியுமா? இப்போதுக்கு அதை பத்தி சொல்லிட்டு இருக்க? அது அம்மாவுக்கு ஒரு உதவி செய்வியா? என்னம்மா? என் செயின் வேணுமா? இந்தம்மா வச்சுக்கோ. என்னடி பொசுக்குன்னு கழட்டி கொடுத்துட்ட? நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அதுக்காக இதை வாங்கியிருக்கீங்க. இதுல என்னம்மா இருக்கு? எங்க வீட்ல வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. பாக்யம், என்னங்க? நான் இங்க இருந்தா கோவப்படுவா. நான் அப்படி ஓரமா நிக்கிறேன், நீயே அவகிட்ட பேசு. சரிங்க. அது பிரியா, நீ வந்த நாள்ல இருந்து சின்ன சின்ன பிரச்சனையா ஓடிட்டு இருந்துச்சா, அதான் உன்னை உட்கார வச்சு ஒரு நேரம் கூட சோறு போட முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு வீடு கூட்டும் போது உன் ரூம் கதவு திறந்திருந்தது. எதாச்சியா தான் பார்த்தேன். அங்க விக்ரம் தரையில படுத்துட்டு இருந்தான், நீ கட்டில்ல படுத்துட்டு இருந்த. என் பையன் தரையில படுத்ததுனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டாமா? நான் அதுக்காக சொல்லல. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்குள்ள இருந்துகிட்டு பிரிஞ்சு வாழ்றீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கும்மா. எங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்லம்மா. ஒரு பேரனையோ பேத்தியோ மடியில வச்சு கொஞ்சணும்னு ஆசையா இருக்குமா. இத நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? நீ என் மருமக, உன்கிட்ட தானமா கேட்க முடியும். ஓஹோ, அதுக்குதான் இந்த விருந்து நாடகம் எல்லாமா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. உனக்கு நல்லா சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டேன். அதோட சேர்த்து நான் இதையும் பேசிட்டேன், அவ்வளவுதான்மா. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஏன் உங்க வீட்ல எல்லாருமே ஃப்ராடா தான் இருப்பீங்களா? அம்மாடி, அவ இப்ப என்ன சொல்லிட்டான்னு கோவப்படுற?
ஏன் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற? எல்லாம் உன் நன்மைக்கு தானே சொல்றாவ. ஹலோ, நீங்க என்கிட்ட பேசக்கூடாது. என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். நீங்களா ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரா இருந்தவங்க. உங்களாலதான் என் வாழ்க்கையே கெட்டு போச்சு. முதல்ல நீங்க அமைதியா இருங்க. உங்க அம்மா கிட்ட கூட கேட்டு பாருமா, நாங்க பேசுனதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு. அவங்க இந்நேரம் உன் தங்கச்சி பாரதி கிட்டேயே ஒரு பேரனையோ பேத்தியவோ பெத்துக்கூடன்னு கேட்டுதான் இருப்பாங்க. அது என்னது? உங்க வீட்ல எல்லாருமே அடிக்கடி பாரதி பாரதின்னு பாரதி புராணம் பாடுறீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். பாரதி சம்பந்தக்காரங்களும் நீங்களும் ஒண்ணா? அந்த சரவண பாண்டியன் சென்னையிலேயே பெரிய பிசினஸ்மேன். நீங்க அவருக்கு டிரைவரா இருந்தவரு. பாரதி கன்சீவானா சென்னையில பெரிய ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனா நீங்க என்ன ஒரு கார்ப்பரேஷன் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்ப்பீங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனா உங்களுக்கு லோக்கல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல அது சேர்க்க முடியுமா? வயசாயிடுச்சுங்கிறதுக்காக பேர பேத்திக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. தகுதி இருந்தா தான் ஆசைப்படணும். உங்க ஆசைக்கெல்லாம் புள்ள பெத்து கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணு புள்ள பெத்து கொடுக்கற மிஷன் கிடையாது. இனிமே எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசுங்க. இப்படி விருந்து வைக்கிறோம் மருந்து வைக்கிறேன்னு டிராமா பண்ண வேண்டாம். அம்மா, யாரோ வந்திருக்காங்க. சாரிம்மா, என்னால மிஸ்டர் பாலகிருஷ்ணனோட டெத் அன்னைக்கு கூட வர முடியல. பாலகிருஷ்ணன் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாருன்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. ரொம்ப தைரியமான மனுஷன் தான் மேடம். எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி செஞ்சாருன்னு. ஆபீஸ்ல பணம் எடுத்திருக்காரு, ஆனா இவர் செலவு பண்ணல. வேற யார்கிட்டயோ கொடுத்திருக்காரு. ஆனா எதுக்கு கொடுத்திருக்காரு? எந்த மாதிரி சூழ்நிலையில அவரு சிக்கியிருக்காரு? அதான் எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன். எனக்கு என்னமோ அந்த ரகசியம் வெளியில தெரியக்கூடாதுன்னு யாரோ நினைச்சு அவரை கொலை பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. நான் பாலகிருஷ்ணனை ஒரு 2-3 தடவை தான் பாத்திருக்கேன். பெருசா பழகுனதும் இல்ல. பட் கண்டிப்பா தற்கொலை செய்யற அளவுக்கு அவர் கோழையும் இல்ல. ரொம்ப தைரியமானவர். தூக்கல தொங்கிருந்த அவர் உடம்ப பார்க்கும் போது அவர் உடம்புல நிறைய அடிப்பட்ட காயங்கள்லாம் இருந்துச்சு மேடம். ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன மேடம். போலீஸ் கிட்ட சொன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் தருவாங்க. அதனால போலீஸ் கேஸ்னு நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னாரு. செத்து போன உசுர இன்னும் கூறு போட மனசுலயும் உசுரலையும் தெம்பல மேடம். சரி, பாலகிருஷ்ணன் மொபைல் இருக்கா? நான் அதை பார்க்கலாமா? அவரே போயாச்சு. அவரோட போன் எதுவுமே நான் பார்க்கல மேடம். அப்பாவோட 2 போனுமே காணும். கம்பெனி மொபைல் ஒன்று வச்சிருப்பாரு, வீட்டு மொபைல் ஒன்று இருக்கும். ரெண்டுமே எங்க போச்சுன்னு தெரியல மேடம். இது சம்பந்தமா இனிமே எங்களை எதுவும் கேட்காதீங்க. இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்கம்மா, இத செலவுக்கு வச்சுக்கோங்க. இத ஒண்ணு தானமா கொடுக்கல. உங்க புருஷன் இத்தனை நாளா எங்க கம்பெனில வேலை செஞ்சிருக்காரு. எங்க கம்பெனி முறைப்படி அவருக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கட்டாயம் செய்வேன். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. அந்த பாரதி என்ன பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு மறுபடியும் அந்த பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு போயிருக்கான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருமைப்பட்டுக்கிட்டு நிக்காம உருப்படியா எதையாவது பண்ணு. நான் அந்த பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களே மாமா. அவரு பொண்டாட்டி பிள்ளைய எப்படி அனாதை ஆக்கிட்டீங்களே. ஏய், என்ன யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அவன் செத்ததுக்கு காரணம் நீ. இப்ப வந்து பழிய என் மேல போடுற. அவரை கொன்னு அவரை தூக்குல தொங்க விட்டுருக்கீங்க. ஏய், அன்னைக்கு ஆபீஸ்ல அவனை பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் மூஞ்சிலே நான் முடிக்கல. மாமா, மறுபடி ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அவரு பொண்டாட்டியும் புள்ளையும் அந்த காயத்தெல்லாம் பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவரு இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம்,
பிரச்சனை பெருசாயிடும். போஸ்ட்மார்டம் பண்ணி உடம்ப கூறு போட்டுருவாங்க. அதனால சத்தம் இல்லாம ஊருக்கு கொண்டு போய் எரிச்சிருங்கன்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இப்போ இந்த ஆபீஸ் பிரச்சனைக்கு அப்புறம் அவர் மூஞ்சிலே முழிக்கலன்னு போய் சொல்றீங்க. இந்த ஒரு பொய் போதும் மாமா. நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்கன்னு நம்புறதுக்கு. உனக்கு என்ன பெரிய சிஐடி சகுந்தலா நினைப்பா? நான் நிச்சயமா இந்த கொலையை நீங்க தான் பண்ணீங்கன்னு நிரூபிப்பேன். நீ முட்டாள்தனமா பேசுறதுல என்னால பதில் சொல்லிருக்க முடியாது. என் கண்ணு முன்னாடி அதை போயிடுங்கிறது. என்ன மாமா வேர்த்துச்சு? இவ்ளோ பார்த்துட்டு படுறீங்க? சே, அதெல்லாம் ஒண்ணு. சவால்ல தோத்து போனா என்ன புடவை கட்ட வைக்கிறியா? இன்னும் அந்த சவாலை நான் மறக்கல. நீயா நானான்னு பாத்தரலாம். ஏன் முன்னால விரல் சொடிக்கு சவால் விட்டுருக்க? அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துடுவனா? நீ விட்ட சவால் என் மனசுல ஆழமா ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிருக்கு. அப்போ நீங்க கண்டிப்பா தோத்துதான் போவீங்க. இருங்க இருங்க, அப்படியே இருங்க. என்ன லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, புடவை கட்டினா எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்கு மாமா. ஆக்சுவலா உங்களுக்கு புடவை தான் நல்லா சூட் ஆகுது. என்ன கலர் வேணும்னு சொல்லுங்க. இந்த வீக்கெண்ட்லயே ஒரு புடவை வாங்கி. அது வரைக்கும் நீ இருக்கியான்னு பார்க்கலாம். பொட பொட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. பாட்டு மாமா, பாட்டு. உங்களை மாதிரியே நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதான் பாடுறேன். விக்ரம் மாமா, நேர்ல பார்க்கணும்னு கூப்பிட்டீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. விக்ரம் மாமா, விக்ரம் மாமா என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்னாச்சுன்னு சொல்லுங்க மாமா. ஆனா பிரியா என்ன பணக்கார வீட்டு பையன் நினைச்சிருக்கா. நான் ஒவ்வொரு நாளும் வேற வேற கார்ல வந்து இறங்குனதை வச்சு அவளா அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கா. பொண்டாட்டிக்கு செலவழிக்கிற அளவுக்கு சம்பாதிக்க துப்பில்லாத நீ எல்லாம் எதுக்கு பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறன்னு கேக்குறா. நீங்க சொல்றதை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னோட அம்மா ஆசையா குழந்தை பெத்து கொடுமா, எங்களுக்கும் ஒரு பேரனோ பேத்தியோ மடியில வச்சு கொஞ்சம் ஆசையா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவ என்ன பதில் சொல்லலாம் சொல்லு? நான் என்ன புள்ள பெத்து கொடுக்கிற மெஷினான்னு கேட்டிருக்கான். நல்ல ஒரு ஃப்ரெண்டா மனசை விட்டு சொல்றேன். அந்த வீட்டுல நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழல தெரியுமா? மனசெல்லாம் வலிக்குது பாரதி. ஒவ்வொரு நாளும் வேதனையில செத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எப்படியாவது இதை சரி பண்ணி கொடு பாரதி. விக்ரம் மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா பேசுறேன். என்னால பிரியாவை சரி பண்ண முடியும். நான் நிச்சயமா அவகிட்ட பேசுறேன். நான் எதுக்காக உனக்கு கால் பண்ணேன்னு தெரியுமா? எதுக்கு? வாழ்க்கையில பணம் முக்கியம்தான். ஆனா பணமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. பணம்ங்கிறது கடல் தண்ணி மாதிரி குடிக்க குடிக்க தாகம் அடங்காது. அக்கா, நிறைய இருக்கிறத விட நிறைவா இருக்கணும்க்கா. மாமாவும் நீயும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்து குழந்தை பெத்துக்கணும். அதான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா நீ மாமாவை விலைக்கு வச்சு வாழ்ற. இது கொஞ்சம் கூட சரியில்லக்கா. பாரதி, அக்கா தங்கச்சியா இருந்தா கூட கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா அவங்க லைஃப் வேற வேற. என்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும், என் புருஷன் கிட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியும். எப்பவும் எல்லாம் தெரிஞ்ச இன்டெலிஜென்ட் மாதிரி நடந்துக்காத. என் லைஃப்ல என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். போன வை. என்னங்க, இந்தாங்க. அத்தையும் மாமாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. திரும்பி வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னது? அம்மா அப்பாவை அத்தை மாமான்னு சொல்றா? ஆளே கம்ப்ளீட்டா மாறிட்டாளே. பிரியா, தப்பா எடுத்துக்காத. பாரதி அட்வைஸ் பண்ணா நீ இப்படி மாறுவன்னு கெஸ் பண்ண. அதனாலதான் காலையிலே பாரதி கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண. பாரதி உனக்கு நல்ல அட்வைஸ் பண்ணாளா? நீ இவ்வளோ நல்ல பொண்ணா மாறிட்ட?
ஏ பிரியா, என்னாச்சு? ஏன் இப்படி முறைக்கிற? சோ பாரதி கிட்ட போய் என்ன பத்தி போட்டு கொடுத்திருக்கீங்க அப்படிதானே? பிரியா, போட்டெல்லாம் கொடுக்கல பிரியா, ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ண அவ்வளவுதான். ஏய், நம்ம ரெண்டு பேரும் இன்னும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழலங்கிற வரைக்கும் அவகிட்ட போய் சொல்லிருக்க. போட்டு கொடுக்கலன்ற அது போட்டு கொடுக்கறது இல்லாம வேற என்னது? பாரதி வேற ஒருத்தி, எனக்கு தங்கச்சி, ஒன்ன விட சின்ன பொண்ணு. அவகிட்ட போய் எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிருக்கியே, இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆனா நான் அவ முன்னாடி நல்லா வாழறங்கறத காட்டுறதுக்காக தான் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் இது எல்லாத்தையும் வாங்கி போடுறேன். நான் வாழ வந்திருக்க வீடு அவ வீட்டு அளவுக்கு இல்லனாலும் வசதியான வீடுதான்னு ஒரு கெத்து காட்டுறதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் செய்யறேன். ஆனா நீ அவகிட்ட போய் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு பிச்சைக்கார குடும்பம், அவ தான் வீட்டுல இருக்கிற காசெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொரு பொருளா வாங்கிட்டு வரான்னு சொல்லிட்டு வந்திருக்கியே. இந்த விஷயத்தை அவகிட்ட டிஸ்கஸ் பண்ண கூடாதுங்கிற காமன் சென்ஸ் கூடவா இல்ல? என் எதிரிகிட்டே போய் என்ன காட்டி கொடுத்துட்டு வந்திருக்கியே. யாரு முன்னாடி நான் நெஞ்ச நிமித்தி வாழணும்னு நினைச்சனோ அவ முன்னாடியே என் காலை வாரி விட்டுருக்க. உன்னை திட்டாம கட்டி பிடிச்சு செல்லம் கொஞ்சம் வாங்களா? நான் அவகிட்ட ஏசில உட்காந்துட்டு இருக்கேன், ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கேன்னு சீன் போட்டுட்டு இருக்கேன். அவ என்னடானா வீட்டுல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் நீ இப்படி எல்லாம் ஒவ்வொரு பொருளா வாங்காத அப்படின்னு எனக்கு புத்தி சொல்றா. எனக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு அவமானமா இருக்கும். எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே தீ பத்தி எரிஞ்சிச்சு. அந்த சமயத்துல மட்டும் நீ என் கண்ணு முன்னாடி இருந்திருந்த கண்ணாலேயே உன்னை எரிச்சு கொண்டிருப்பேன். நல்ல வேளை நீ லேட்டா வந்துட்ட. நீ, உங்க அம்மா, உங்க அப்பா எல்லாருமே புருஷன் பொண்டாட்டிய வாழல, புருஷன் பொண்டாட்டிய வாழலன்னு கூப்பாடு போடுறீங்களே. தாராளமா வாழலாம், ஆனா ஒரு கண்டிஷன். இந்தாங்கண்ணா. என் பேர் ரேகா, நான் பிரியாவோட ஃப்ரெண்டு. பிரியா வீட்ல இருக்காளா? உள்ளதா இருக்கா. நேத்து பிரியாவும் நானும் மீட் பண்ணிருந்தோம். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்டோர்ல இருந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். இதுக்கு பே பண்றதுக்காக உங்க கார்டு தான் கொடுத்திருந்தா. 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இந்தாங்க உங்க கார்டு. ஏன் கார்டா? ஏண்டா பர்ஸ்ல கார்டு இருக்கா இல்லையான்னு தெரியாம என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? என்னமா போடா. ஏய் ரேகா, ஹாய். உன்னதான் அந்த மேக்கப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஹாஸ்பிடல்ல வச்சுக்கோ வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. இல்ல, இந்த பக்கமா தான் போனேன். உன் மாமியார் வீடு இங்கதான் இருக்குன்னு சொன்னல, அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, நீ உள்ள வா, அங்க ஏசி இருக்கு, நாம அங்க உட்காந்து பேசலாம் வா. நேத்து உன் ஹஸ்பண்டோட கார்டை ஸ்வைப் பண்ணும்போது அதுல 3000 ரூபாய் தான் இருக்குன்னு தெரிஞ்சு நான் ஷாக் ஆயிட்டேன். போயும் ஒரு கார்டுல வெறும் 3000 ரூபாய் பேலன்ஸ் வச்சிருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் சரி, உன் ஹஸ்பண்ட் கிட்ட பல கார்டு இருக்கும், அதுல மணி கம்மியா இருக்கிற ஒரு கார்டை உங்ககிட்ட கொடுத்துருக்காரு போல இருக்குன்னு நினைச்சிட்டேன். இன்னைக்கு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த வீட்ல இன்னைக்கு தேதிக்கு மொத்தமா இருக்கிற பணமே அந்த 3000 ரூபாய் தான் போல இருக்கு. அந்த 3000 நான் ஸ்வைப் பண்ணிட்டேனா, இப்ப அந்த அக்கவுண்ட்ல 0 பேலன்ஸ் தான் இருக்கு. பாவம் ஹஸ்பண்டோட கண்ணுல இப்பவே அந்த 0 பேலன்ஸ் தெரியுது. ரேகா, நானே ரொம்ப வெந்து போயிருக்கேன். வெந்த மனசுல நீ வேற தீ வைக்காதடி. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியேறு, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காத. எங்கேயாவது வேலைக்கு போ. என்ன இது, இந்த வழியில ஒரு பெரிய கார் கூட வரல, இன்டர்வியூக்கு வேற லேட் ஆகுது. சரி, வர்ற ஏதாவது ஒரு கார்ல ஏறி போயிடலாமா? லெஃப்ட் 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 லெஃப்ட். ஹலோ, ரிவர்ஸ்ல வரா. எஸ், வாடா வா. லிஃப்ட் கேட்ட உடனே பின்னாடி உட்கார சொன்னா அவ சாதாரண ஜுவல்ல, அதுவே முன்னாடி உட்கார சொன்னா அவ கடைஞ்சு எடுத்த ஜுவல்ல. எஸ், how can I do for you? சார், நான் அர்ஜென்ட்டா இன்டர்வியூக்கு போகணும், பஸ் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் நீங்க டிராப் பண்றீங்களா?
Hey, no. Please, sit in the front. நோ டவுட் இவன் கடைஞ்செடுத்த ஜொல்லந்தான். ஓகே சார், 99% ஆம்பளைங்க இங்க ஜொல்ல விடுறவங்க தான். Oh, okay. Interesting. சரி, நான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு எந்த எஃபோர்ட்டும் எடுக்கல, எந்த புக்ஸையும் படிக்கல. வேணும்னா இன்னைக்கு ஈவினிங் எனக்கு கால் பண்ணி பாருங்களேன், நான் செலக்ட் ஆயிருப்பேன். எப்படின்னு சொல்லுங்க. அது எப்படிங்க? எப்படின்னா நான் ரொம்ப கிளாமரா இருக்கேன். ஓ. நான் இப்போ இன்டர்வியூக்கு போறேனே, JF குரூப் ஆஃப் கம்பெனி. ஓ, அங்கதான் வரியா? அந்த MD பத்தி ஏற்கனவே விசாரிச்சிருக்கேன். ஆளு பெரிய ஜொல்லு பாட்டியா. எங்க வண்டியை நிறுத்திட்டீங்க? வண்டியை எடுங்க. ஓகே. பொண்ணுங்க இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் ஒரு இடத்துக்கு வருவாங்க. ஓ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஓகே, அங்க போய் உட்காருங்க. ஓகே. ஆல் கேர்ள்ஸ், நான் குடுக்குற இந்த ஃபார்மை வாங்கி கரெக்டா ஃபில் பண்ணணும். நீங்க குடுக்குற டீடைல்ஸை வச்சு தான் எங்க பாஸ் உங்களுக்கு பீரியாரிட்டி ஆர்டர் கொடுப்பாரு. என்னங்க இங்க பிரியாங்கிறது யாரு? நான் தான். உங்களை பாஸ் கூப்பிடுறாரு. ஓகே. மே ஐ கம் இன் சார்? Yes. Come in. குட் மார்னிங் சார். அக்கா, நிறைய இருக்கிறத விட நிறைவா இருக்கணும்க்கா. மாமா ரொம்ப நல்லவரு. அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காத.